வணக்கம் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம கரப்பாம்பூச்சி பற்றி பார்க்க போகிறோம். காக்ரோச். யார் யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி பார்த்தா பயப்படுவீங்க? ஆல்மோஸ்ட் எல்லோரும் கை தூக்கினாலும் தூக்கிடுவீங்க. ஆனால் கரப்பாம்பூச்சி பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டா உங்களுக்கு அதோட பயம் சுத்தமாக போயிடும். அது என்னென்ன நோய் நமக்கு பரப்புது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரப்பாம்பூச்சி 3 இன்ச் வரைக்கும் வளரும். அவ்வளோ நீளமாக எப்படி சார் வளரும் அப்படின்னு கேட்குறீங்களா? இது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது. முதல்ல ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் இந்தியா போல் இருக்கிற நாடுகளில் தான் இருந்துச்சு. பட் இந்த வணிகம் வழியாக எல்லா உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலையும் இப்போ கரப்பாம்பூச்சி இருக்குது. இதோட கலர் என்ன, இது என்ன, ஆணும் பெண்ணும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அது உடம்புல இருக்கிற குட்டி குட்டி உறுப்புகளோட பேர், அதுங்கெல்லாம் தான் பார்க்க போகிறோம். Cockroach is one of the commonest insect found in the house and nearby surroundings. It is brown or black-bodied animal, although bright yellow, red and green colored cockroaches have been reported in tropical regions. பச்சை கலரில் கூட கரப்பாம்பூச்சி இருக்குதான். இது அனிமல் வெரைட்டியில் தான் வர்றது. இன் இந்தியா 2 ஸ்பீஷீஸ் தான் மெயினாக பார்க்குறாங்க. ஒன்று பெரிப்ளானெட்டே அமெரிக்கானா, இன்னொன்று பெலாட்டை ஓரியன்டாலிஸ். இது 2 தான் இந்தியாவில் காமனாக நம்ம வீட்டிலலாம் பார்க்குறது. இதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கெல்லாம் இது இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த காக்ரோச் ட்ராபிக்கல் இதில் இருக்குது, சப் ட்ராபிக்கல் இன்செக்ட்டு. அண்ட் தே ஹாவ் ரீச்ட் all parts of the world with trading ship. They are good enough to adapt to new habitat. எவ்வளோ குளிரான இடத்துல கூட அங்கே இருக்கிற சூடான இடத்துல போய் அது அடாப்ட் ஆகிக்கும். ஹேபிடேட்னால் எங்கெல்லாம் அது வசிக்க முடியும், வார்மாக இருக்கணும். கொஞ்சம் நம்ம இங்கே வீட்டுக்குள்ளே எப்படி வார்மாக இருக்கோ அந்த மாதிரி இடத்துல தான் அது இருக்கும். டார்க் அண்ட் டேம்ப், இருட்டாக இருக்கணும். நம்ம பெரிய இந்த சாக்கடை இதிலெல்லாம் நீங்கள் திறந்து பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளார நிறைய கரப்பாம்பூச்சிகள் இருக்கும். டார்க் அண்ட் டேம்ப்பு. காமன்லி ஃபவுண்ட் இன் ட்ரெயின்ஸு, இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸ், சாக்கடை தான் அது. கிச்சனில், ரெஸ்டாரண்ட்டில், குடோனில், ஸ்டோர் ஹவுஸில், ரயில்வே வேகனில், ரயில்வே ஸ்டேஷனில் அந்த இது சாமானை ஏற்றி போனது அந்த ரயில்வே வேகனில், ஷிப்பில், கப்பலில், வேர் ஃபுட் அண்ட் மாய்ஸ்சர் ஆர் அவைலபிள். ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியும் அதுக்கு தேவை, உணவும் இருக்கிற இடத்துல இருக்கும். ஆனால் வார்மான இடத்துல தான் இருக்கும். Habits. Cockroach shows some peculiar habit. They are nocturnal. ராத்திரி தான் வெளியில் வரும். Come out of their hiding places in night to feed. They are omnivorous and eat all types of animal and vegetable food. Cockroaches are cursorial insect. They run fast. வேகமாக ஓடும். அதனால் it is called as cursorial insect. Cursorial. Cursorial insect. They show double mode of locomotion, running and flying. அது ஓடவும் முடியும், வேகமாக பறக்கவும் முடியும். அதான் அதோட இது. காக்ரோச் ரன்ஸ் ஆன் த டார்சி ஆஃப் த லெக். காலில் இருக்கிற அந்த எலும்பு, காலினால் ஓடுறது அந்த பாதத்து பேர் டார்சி. At a time 3 legs are kept on the ground, 3 is carried out. இந்த இது நடக்கும்போது 3 கால் கீழே இருக்கும், இன்னொரு 3 மேலே இருக்கும். அதான் போட்டிருக்காங்க. காக்ரோச் ஃப்ளைஸ் பை பீட்டிங் த ஹைண்ட் limb with the help of the special muscle. They are beaten up and down alternatively. ஹைண்ட் limbs இருக்கிற காலையும் அது ஃப்ளையிங்க்கு யூஸ் பண்ணுது. அப்புறம் ப்ரீடிங், அது எப்படி பெருகுது. காக்ரோச்சஸ் ஆர் யூனிசெக்ஷுவல். ஆண் தனியாக இருக்கும், பெண் தனியாக இருக்கும். அதான் இட்ஸ் கால்ட் அஸ் யூனிசெக்ஷுவல். தே ஷோ செக்ஷுவல் டைமார்ஃபிசம். மேலு ஃபீமேல் செக்ஸஸ் கேன் பி சீன் எக்ஸ்டர்னலி. வெளியேருந்து பார்க்கும்போதே இது ஆண் காக்ரோச், இது பெண் காக்ரோச்னு கண்டுபிடிக்க முடியும். தே ஆர் ஓவிபேரஸ். அந்த யங் காக்ரோச்சஸ் ஆர் கால் நிம்ஃப். நிம்ஃபுக்கு அந்த ரெக்கை இல்லாமல் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். அதான் அதோட காக்ரோச்சோட யங் காக்ரோச். த நிம்ஃப் அண்டர்கோஸ் மோல்டிங் அண்ட் ecdysis in which the casting of the older skin takes place. The nymph gradually becomes adult under the parental control. அது வரைக்கும் parental controlலே தான் இருக்கும். அதை விட்டு எங்கேயும் போயிடாது. அடுத்து மார்ஃபாலஜி.
The body of the cockroach is dorso-ventrally flattened. மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி அப்பா இருக்கிறது தான் dorso-ventrally. சைடில் இருக்கிறது வந்து laterally. பட் இது வந்து dorso-ventrally flattened. elongated bilateral symmetry. அப்படி கரெக்டாக பாதியாக கட் பண்ணால் இந்த பக்கம் பாதி இருக்கும், அந்த பக்கம் பாதி இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் எத்தனை விங்ஸ் இருக்குது, எத்தனை கால் இருக்கோ அதே மாதிரி அத்தனை விங்ஸ் அத்தனை கால் இருக்கும். அதான் bilateral symmetry. The entire body of the cockroach is covered by hard ஒரு மாதிரி scaly exoskeleton. அது வந்து it is called as chitinous exoskeleton made of tough plate called sclerites. It is called as sclerites. They are formed of chitin, CHITIN. அந்த அதோட கெமிக்கல் நேம் வந்து N-acetyl glucosamine. அதான் இதோட இது. ஸோ இதோட ஸ்கெல்டன் வந்து திக்காக இருக்கும். திக்காக இருக்கிறது அந்த ஸ்கேலி மாதிரி இருக்கும். இப்போ மீன் மேலே அப்படி செதில் வந்து ஸ்கேலியாக இருக்கு இல்லையா, அது மாதிரி இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. அது மெயினாக வந்து N-acetyl glucosamine ஃபார்ம் ஆகிருக்கு. The exoskeleton protects the body and provides space for attachment of the muscle. ஸோ exoskeletonல தான் மசில் அட்டாச் ஆகுது. The adjacent sclerites are bound together, joined together by thin, soft, flexible arthroidal membrane. So they are attached by arthroidal membrane. The body வந்து மூணாக பிரியுது. ஹெட்டு, தோராக்ஸு, அப்டமன். ஸோ ஹெட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். அப்டமனில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் தோராக்ஸ்லையும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஹெட்டில் வந்து the head of the cockroach is triangular. முக்கோண வடிவத்தில் இருக்கும் in shape and lies anteriorly in the at a right angle. ஸோ இந்த பக்கம் ஒரு இது இருக்கும், அந்த சைடு இருக்கும். ஸோ இட் இஸ் வந்து ரைட் ஆங்கிளில் இருக்கும். இட் இஸ் ஃபார்ம்ட் பை ஃபியூஷன் ஆஃப் 8 segments. 8 செக்மெண்ட் அது ஃபியூஸ் ஆகி அது தலையாக இருக்குது. இட் இஸ் flattened anteroposteriorly and movable articulates with the thorax by ஷார்ட் நெக். சின்ன கழுத்து இருக்கும். இந்த ஹெட்டு வந்து லைட்டாக தான் மூவ் ஆகும், பட் தோராக்ஸ் தான் மெயினாக மூவ் ஆகிறது. The sclerites of the head are fused to form a compact head capsule called vertex. ஸோ அந்த ஹெட் கேப்சூல் இஸ் கால்ட் அஸ் வெர்டெக்ஸ். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும், தலையில் ஒரு கண் இருக்கும், காம்பவுண்ட் ஐஏ. அப்புறம் சின்னதாக ஒரு ரவுண்டாக ஒரு இது இருக்கும், இட் இஸ் கால்ட் அஸ் ஆசிலஸ். அது வந்து ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் டு லைட்டு. இன்னொன்று மேக்ஸிலாக இருக்கும். மேக்ஸிலாக உணவு இது உணவு சாப்பிட்றதுக்குள்ளது. மேண்டிபிள் இருக்கும், மேண்டிபிள் தான் உணவை கடித்து சாப்பிட்றது. அப்புறம் லேப்ரம் இருக்கும், லேபியம் இருக்கும். அந்த 2 படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக டீட்டெயிலாக தெரியும். அது மவுத்தில் இட் இஸ் அ நேரோ ஓப்பனிங் தட் லைஸ் அட் த பேஸ் ஆஃப் த ப்ரீ ஓரல் கேவிட்டி. இட் இஸ் பவுண்ட் பை மவுத் பார்ட்ஸ் அண்ட் லீட்ஸ் இன் டு த ஃபேரிங்ஸ். த மவுத் பார்ட்ஸ் ஆஃப் காக்ரோச் ஆர் ஆஃப் பைட்டிங் அண்ட் சூயிங் டைப். கடித்து நல்லா சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் மவுத் பார்ட்ஸ் இருக்குது. தே ஹெல்ப் இன் ஸ்வாலோயிங். த மவுத் பார்ட்ஸ் ஆர் அட்டாச் டு த ஹெட் கேப்சூல். இந்த மவுத் பார்ட்ஸ்லாம் ஹெட் கேப்சூலுக்கு அட்டாச் ஆகிருக்கு. ஸோ மவுத் பார்ட்ஸ் என்னென்னு பார்ப்போமா. வந்து ஃபஸ்ட்டு லேப்ரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, LABRUM. அதான் அப்பர் லிப்பு. அது இட் ஹெல்ப்ஸ் வந்து ஹோல்டிங் த ஃபுட் பார்ட்டிக்கிள். இந்த அப்பர் லிப் தான் நம்ம வந்து இப்போ நீங்கள் நிறைய இதில் பார்ப்பீங்க, அதை ஈஸியாக பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடுவீங்க. அதுக்கு அடுத்து வரதான் மேண்டிபிள். மேண்டிபிள் தான் கடிக்கிறதுக்குள்ள இது. இட் இஸ் த mandible lie on the side of the mouth just behind the labrum. The two mandibles work against each other in a horizontal plane to crush and cut the food into pieces. First maxilla, அப்புறம் second maxilla, 2 இருக்குது. First maxilla வந்து a pair of maxilla that lie beneath the mandible, one on either side of the head. Second maxilla is also called lower lip. Second maxilla is the labium. Labium it is also called as lower lip. அடுத்து நெக்கு. நெக்கில் வந்து இட் இஸ் அ ஸ்லெண்டர் ஃப்ளெக்சிபிள் டியூப் ஆர்டிகுலேட்டிங் த head with the thorax. It is supported by a few ring-like plate called sclerites. This is called as sclerites. அடுத்து thorax. thoraxல என்னென்னலாம் இருக்குது. The thorax forms the mid part of the body. It consists of 3 segments. The anterior prothorax, the middle mesothorax and the last metathorax. இது 3 இருக்கும். ஸோ anterior prothorax,
மிடில் வந்து மீசோதோராக்ஸ், அந்த லாஸ்ட் பார்ட் வந்து மெட்டாதோராக்ஸ். ஈச் thoracic segment bears a pair of waiting legs. The thorax also contains spiracles for gas exchange. ஸோ கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்க்ளீரைட்ஸ் தான் அந்த ஸ்கேலியாக இருக்கிற அந்த இது. ஈச் thoracic segment is enclosed by 4 chitinous skeletal sclerites, a dorsal tergum, a ventral sternum, and 2 lateral pleura. The tergum of the prothorax is called the anterior prothorax, the middle mesothorax, and the late metathorax. The tergum of the prothorax is called as pronotum, pronotum, pronotum. Sclerites are joined to each other by a thin and flexible articular membrane, which is called as arthrodial membrane. அடுத்து the tergum of the mesothorax is called mesotergum or mesonotum. The tergum of metathorax is termed as metatergum and or metonotum. METANOTUM. இந்த நேம் மாத்திரம் மைண்டில் வச்சுக்கோங்க, தெரியணும்னு கூட இல்லை. MCQ வந்தால் டிக் போடுற அளவுக்கு இருந்தால் போதும். The sternum of all the thorax segments are largely covered by the legs. The sterna of all the thoracic segment is largely covered by the legs. எல்லா கால் உறுப்புகளும் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து thoracic appendages. அப்பெண்டேஜஸ்னால் என்னது? குட்டி குட்டி இது அட்டாச்மெண்ட்ஸ் தான் அப்பெண்டேஜஸ். லெக்ஸ் இருக்கும், விங்ஸ் இருக்கும். ஸோ thoraxல இருந்தால் கால்களும் வருது, விங்ஸும் வருது. ஸோ விங்ஸ் தான் இட்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஆர்ம், legs வந்து is equal to hind arm. So legs are joined and a pair is present in each thoracic segment, which are 3 in number. Based on the segment that bears them, legs are prothoracic, mesothoracic, and metathoracic, or simply prolegs, mesolegs, and metalegs. They articulate with their respective segment between the sternum and the pleura. அடுத்து wings வந்து they are paired structure, one on the mesothorax, 4 wings, and another on the metathorax, hind wings. The wings are movable folds of movable folds. 4 wings are called as tegmina, tegmina, and are opaque, dark, and leathery, used to cover the hind limb. So 4 limb வந்து hind limb மூடிடும் when they are at rest. ஸோ மேலே நம்ம மேலாப்பில் தெரிகிற அந்த தெரியுது வந்து ஃபோர் விங்ஸு, அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் ஹைண்ட் விங்ஸ். அப்டமனில் வந்து அடுத்த அப்டமன் பார்ப்போம். அப்டமன் வந்து இட் இஸ் த போஸ்டீரியர் மோஸ்ட் அண்ட் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி. அப்படி உப்பிட்டு இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் அப்டமன். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 10 செக்மெண்ட்ஸ். மொத்தம் அது வந்து 10 செக்மெண்ட்ஸ். ஒரு காக்ரோச் வந்து இறந்தது காக்ரோச் தான் அதை திருப்பி படுக்க வச்சுட்டு கவுண்ட் பண்ணினா மொத்தம் 10 செக்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் 11 இஸ் த எம்ப்ரியோ. 11 வந்து குட்டியாக வர்றது எம்ப்ரியோவாக இருக்கும். இட் இஸ் டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட் அண்டு ப்ராடர் அட் த ஆன்டீரியர் அண்ட் த நேரோ அட் த போஸ்டீரியர். ஸோ அப்டமினல் ஸ்க்ளீரைட்ஸ் வந்து த அப்டமினல் ஸ்க்ளீரைட்ஸ் இஸ் என்க்ளோஸ் பை 4 ஸ்க்ளீரைட்ஸ், டார்சல் டெர்கம், 1 வென்ட்ரல் ஸ்டெர்னம் அண்ட் 2 லேட்ரல் ப்ளூரா. இதுதான் அப்டமனில் இருக்கிறது. தெர் ஆர் 10 terga, TERGA, 10 terga. 7th terga வந்து covers the 8th tergum in male. ஸோ இதான் வந்து மேலையும் ஃபீமேலை ஐடென்டிஃபை பண்ணுறது. the 7th tergum வந்து இட் கவர்ஸ் த 8th terga மேலில், 8th and 9th terga in the female cockroach. ஸோ அந்த 7th இது வந்து 8th மாத்திரம் கவர் பண்ணால் மேல், 8th and 9th கவர் பண்ணிச்சுன்னா it is female. The 10th is large and noticed in the middle. It projects backward beyond the body. The abdomen bears 9th sterna, while the 10th is absent. In male, all the 9 sterna are visible, and in the female, only the first 7 can be visible. ஸோ மேலில் வந்து 9 செக்மெண்ட்ஸையும் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிட முடியும், பட் ஃபீமேலில் only 7. அதான் இதோட இன்னொரு டிஃப்ரென்ஸ். In male, genital pouch lies at the hind end of the abdomen. It contains dorsal anus, ventral male genital pores, and gonopophysis. மேலில் வந்து
ஜெனிட்டல் பவுச் இருக்கும். அது லைஸ் இந்த ஹைண்ட் எண்ட் ஆஃப் த அப்டமன். அது இல்லாமல் டார்சல் ஆனஸ் இருக்கும், வென்ட்ரல் மேல் ஜெனிட்டல் போர்ஸ் இருக்கும் அண்ட் கோனப்போஃபைசஸ் இருக்கும். மேல் பேர்ஸ் அ பேர் ஆஃப் ஷார்ட் த்ரெட் லைக் ஸ்டைல் விச் ஆர் ஆப்சென்ட் இன் த ஃபீமேல். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச். இப்போ அப்டாமினல் அப்பெண்டேஜஸ், அப்டமனில் வந்து அட்டாச் இருக்க குட்டி குட்டி இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். த அப்டமன் பேர்ஸ் ஸ்மால் அப்பெண்டேஜஸ் அட் இட்ஸ் ஹைண்ட் எண்ட் ஓன்லி. த அப்பெண்டேஜஸ் ஆர் அ பேர் ஆஃப் ஆனல் செர்சை, மோஷன் போகிறதுக்காக ஆனல் செர்சை இருக்கும். ஜாயிண்ட் ஃபிலமெண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் இன் போத் செக்ஸஸ். அ பேர் ஆஃப் anal style and gonadophysis the external genitalia. இந்த அப்பர்ச்சர்ஸ் வந்து அதாவது ஹோல்ஸ் என்னென்ன இருக்குன்னா 3 ஹோல் இருக்கும். ஆனஸ்க்கு ஒரு ஹோல் இருக்கும் உணவு வெளியில் போகிறதுக்கு, ஜெனிட்டல் அப்பர்ச்சர் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் அப்டாமினல் ஸ்பைரல்ஸ் இருக்கும். அது வந்து எதுக்குன்னு பார்ப்போம் இப்போ. அது இல்லாமல் ஸ்டிங்க் கிளாண்ட், ஸோ 4 இருக்குது. ஸோ 4 இது இருக்கும். ஸோ ஆனல் வந்து இட் இஸ் இன் த 10th tergum between the 2 chitinous plate. They are called as podical plate or paraprocats, PARAPROCTS. அதான் இது. Genital aperture of the male cockroach lies just below the anus on one of the gonadophysis, and that of the female lies on the 8th sternum in the broad pouch. Abdominal spiracles are the 8 pair structure. They are smaller than the thoracic spiracles. அப்புறம் ஸ்டிங்க் கிளாண்ட். ஸ்டிங்க் கிளாண்ட் என்னென்னு பார்ப்போம். A pair of stink gland is present between 5th and 6th abdominal terga. These glands produce a secretion that gives characteristic stinky smell of the cockroach. ஒரு மாதிரி ஒரு நாத்தான நாரம் இல்லையா, கையில் நம்ம காக்ரோச் வந்து தொட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த செக்ரீஷனால் அந்த இடம் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அதான் இட் இஸ் கால்ட் அ ஸ்டிங்க் கிளாண்டு. அது 5th 6th அப்டமில் இருக்கும். இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த ஃபாலோவிங்கில் வந்து ஸ்டிங்க் கிளாண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஸ்டிங்க் கிளாண்டுன்னு தெரிஞ்சால் தான் இது காக்ரோச்சில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். காக்ரோச்சில் இருந்து தெரிஞ்சால் தான் இது 5th 6th அப்டோமினல் டெர்காவில் இருக்குன்னு தெரியும். அது வந்து அந்த ஸ்டிங்கி ஸ்மெல் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் லைட்டாக மாற்றி விட்டுட்டா நம்ம குழம்பிடக்கூடாது. ஸோ ஸ்டிங்க் கிளாண்ட், STINK, ஸ்டிங்க் கிளாண்ட்.